இது விமர்சனம் இல்லை, நான் சொல்றது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்றேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சரி பார்ப்போம். இது விமர்சனம் இல்லை, நான் சொல்றது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்றேன். அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க. நான் அதிமுக இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை, நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்லை, ஒரு மகனா பார்க்குறேன். பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது, சமூக நீதி பேசுறது, சுயமரியாதை பேசுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க, யாராவது நீங்களே சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, ஒரு மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில் வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு, நமக்கு வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து, செங்கோலை கொடுத்து, சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு, மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதில் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க, யாராவது? ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.